போக சொல்லிவிட்டேனே, இன்னுமா நீ போகவில்லை? குருதேவா, பொறுத்தருள வேண்டும். தங்கள் உத்தரவை மீறி நான் நடப்பேனா? தாங்கள் சொன்னதற்கு மறுபேச்சு பேசாமல் வாசலுக்கு சென்று விட்டேன். அங்கே சம்பூரணம் நின்று கொண்டு தங்களை பார்த்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதை சொல்ல நீ இங்கு வந்து விட்டாயா? அவர் பிடிவாதத்தால் நீ பல படியாக என்னிடம் சாபத்தை வாங்க துணிந்து விட்டாயா? குருநாதா, சாபமா? இந்த பாவியை சபித்து தங்கள் சக்தியை குறைத்துக் கொள்ள வேண்டாம். தங்களையே அண்டி இருக்கும் இந்த மண் சட்டியை மன்னித்தருள வேண்டுகிறேன். அடியேன் சம்பூரணத்திடம் சொன்னேன், தங்களை இப்பொழுது பார்க்க முடியாது என்று. கேட்டால் தானே சரி என்று நான் இங்கு வந்து பார்த்தால் தங்கள் அனல் மூச்சால் இந்த இடமே பொசுங்கி சாம்பலாகிவிடும் போல இருக்கிறது. அதனால் தான் சாமரம் வீசுகிறேன். நீ எவ்வளவுதான் கவரை வீசினாலும் இப்போது உள்ள மனநிலையில் என் சிந்தை குளிராது. நீ விசிறி வீசி என் கோபாக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்ய போகிறாய். சாந்தமாகுங்கள் சுவாமி, சாந்தமாகுங்கள். உறங்க போகும் நேரத்தில் அதீத சிந்தனை தங்கள் உடல்நிலையைத்தான் பாதிக்கும். அந்த சம்பூரணம் என்னதான் சொல்ல வருகிறார் என்று கேட்டு விடுங்களேன் சுவாமி. சரி, என் உடல் நிலையை பற்றி கவலைப்படுகிறாய். அதனால் என் சிந்தனையை சற்றே விலக்கிக் கொள்கிறேன். சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போகச் சொல்ல அந்த சம்பூர்ணத்தை. சுவாமி, சுவாமி, சம்பூர்ணம் வந்திருக்கிறேன். அதுதான் வந்து விட்டீரே, என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு செல்லும். சுவாமி, மிகவும் கோபமாக உள்ளீர்கள் என்று அறிவேன். இருந்தாலும் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் கவலை தீர்ந்து விடுமா? எனவே தாங்கள் தங்கள் கோபத்தை தணித்து இயல்பு நிலைக்கு வர வேண்டும். எப்படி எப்படி இயல்பு நிலைக்கு வர முடியும்? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? சுவாமி, சபேசனுக்கு இது அசாதாரணமான விஷயமாக இருக்கலாம். தங்களுக்கு இது சாதாரணமான விஷயம்தான். இதை அப்படித்தான் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறீர் நீர்? நேற்று வந்தவன் இந்த ராமானுஜன் என் பிரதான மாணவனை ஸ்தம்பிக்க செய்கிறான் என்றால் அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதை எப்படி என்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்? மயூரவண்ணனின் சிஷ்யன் ஒருவன் இங்குள்ள, அதுவும் என்னால் போதிக்கப்பட்ட மாணவன் ஒருவனை நிலைகுலைய செய்ய வைக்கிறான் அந்த ராமானுஜன். இது சபேசனுக்கு தோல்வி என்று நான் பார்க்கவில்லை, அதை என் தோல்வியாகவே நான் பார்க்கிறேன். சினம் ஞானமலையாகிய தங்களையே சாய்ப்பது ஆச்சரியமான விஷயம்தான். என்னையா சொல்கிறீர்? வேறென்ன சொல்வது சுவாமி? சினம் போர்த்திய சிந்தனையிலிருந்து சற்று வெளியே வந்து பாருங்கள், நிதர்சனமான உண்மை தெரியும். பீடிகை போடாமல் விஷயத்தை சொல்லும். ராமானுஜன் மயூரவண்ணனின் சிஷ்யன் என்பது கடந்த காலம். தற்போது அவன் உங்கள் சிஷ்யன். மகாகணம் பொருந்திய வேத வேதாந்த சாகரம் ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சிஷ்யன். அந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பதுதான் முறையாக இருக்கும் சுவாமி. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். அவன் அறிவியலியாக இருந்தால் யாரோ ஒருவருடைய சிஷ்யன், அதிபுத்திசாலியாக இருந்தால் யாதவ பிரகாசரின் சிஷ்யன். இதை சொல்வதில் நமக்கொன்றும் குறையில்லையே. சம்பூர்ணம், நீர் என்னிடத்தில் இருந்து பணி செய்ததில் மூளையும் நன்றாகவே யோசிக்கிறது. சரி, சொல்ல வந்ததை மேலே சொல்லும். சுவாமி, ராமானுஜனாகட்டும் அவன் தம்பி கோவிந்தனாகட்டும் இரண்டு பேருமே ரத்தின மணிகள். அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பே அவர்களது பலம் என்ன என்பதை விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களது ஊரில் அவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார்கள். மணிமணியான பிள்ளைகள். ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்வதிலும் சமுதாய பணி செய்து அனைவரையும் ஈர்ப்பதிலும் கெட்டிக்காரர்கள். சபேசனை மனதில் நிறுத்தி பொக்கிஷம் போன்றவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது சுவாமி. இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இங்கு வந்திருக்கிறார்களா? இல்லையே. இப்போது வந்திருக்கும் இவர்கள் இருவரையும் நம் சித்தாந்தத்திற்கு தயார் செய்துவிட்டால் அவ்வளவுதான். உங்கள் தத்துவம் அனைத்து இடங்களிலும் பேசப்படும். நம் சித்தாந்த வளர்ச்சி புது உச்சத்தை தொட்டுவிடும். தங்கள் புகழ் வானலாகி பேசப்படும்.
மடையனை கூப்பிட்டு அவனை விழுந்து விழுந்து முயற்சித்து தயார் செய்வது செப்பு பாத்திரத்தை புளி போட்டு தேய்ப்பது போலத்தான். ராமானுஜன் தங்கம். ராமானுஜன் என்ற தங்கத்தை ஒரு முறை பட்டி தீட்டி வைத்து விட்டால் போதும். அதன் பிரகாசத்தில் இந்த யாதவ பிரகாசரின் பிரகாசம் எங்கும் ஒளி வீசும். உங்கள் தத்துவ சித்தாந்தம் எத்திக்கிலும் புத்துளி வீசும். அந்த சொக்க தங்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. நீ சொல்வது நிச்சயம் சிந்தனையில் முந்தி இருக்க செய்ய வேண்டிய விஷயம்தான். ஆஹா, இப்பொழுதுதான் இந்த இடம் குளிர்ந்து இருக்கிறது. அதனால் விசிறப்போவது இல்லை என்கிறாயா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். செந்தழலே வந்தழலை செய்திடினும் செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் செங்கமலம் அந்தரம் சேர் வெண்கதிரோர் கல்லால் அலராவால் வெண்கதிரோர் கல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டா விடினும் வெண்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்டம்மா விற்றுவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே அகம் குழைய மாட்டேனே. சிவந்த நெருப்பானது அருகில் வந்து வெப்பத்தை செய்தாலும் செந்தாமரையானது ஆகாயத்தில் பிரகாசிக்கும் கடுமையான கிரணங்களையுடைய சூரியனுக்கு மலருமே அல்லாது அந்த நெருப்புக்கு மலராது. வித்துவ கோட்டம்மா, அனுபவித்தே கழிய வேண்டிய எனது கொடிய பாவங்களை நீ போக்காவிட்டாலும் உன்னுடைய எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கல்லாது மற்றொன்றுக்கு நான் நெஞ்சுருக மாட்டேன். என்ன, நீங்கள் மூவரும் வைத்த கண் வாங்காமல் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் பிழையாக சொல்லிவிட்டேனோ? பிழையா? மூவருமே பிரமிப்பில் மூழ்கி இருக்கிறோம் கதிரேசா. உன்னுடைய புலமையை பார்த்து. கதிரேசா, எவ்வளவு காலமாக பாசுரம் சேவித்துக் கொண்டிருக்கிறாய்? மிகவும் துல்லியமாக பாசுரம் சேவிக்கிறாய். பாசுரத்தை நன்கு சேவிப்பது காலத்தை பொறுத்ததல்ல, கவனத்தை பொறுத்தது. இது கூட எனது கருத்தல்ல, சின்னசமான் கூரேசரின் கருத்து. தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னிடம் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகவே கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை பதில் அளிக்கிறேன். பொதுவாக இப்படிப்பட்ட சத் விஷயங்களை உயர்ந்த குலத்தவர்கள்தான் ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குதான் அதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நாங்களும் அதன் பொருட்டுதான் இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் வேறு ஒரு குலத்தை சேர்ந்த நீ பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பது பிரமிப்பாக இருக்கிறது. இதில் பிரமிப்படைய எதுவும் இல்லை. குலத்திற்கும் ஞானத்திற்கும் எந்த சம்பந்தமோ ஸ்நான பிராப்தியோ இல்லை. ஆர்வமும் ஈடுபாடும் தான் அவசியம். இதையும் நானாக சொல்லவில்லை. எங்களது குருநாதர் ராமானுஜரின் கருத்து இதுதான். கற்களையும் கனியாக்கும் ஆற்றல் படைத்தவர் எங்களது ஆசான் ராமானுஜர். ராமானுஜர், அவருடைய பெயரை கேட்கும் போதே எங்கள் மெய் சிலிர்க்கிறது. அவரை ஆசானாக கொண்ட உன்னை பார்த்தால் பொறாமையாகவும் இருக்கிறது. அவர் பாகுபாடு அற்றவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். சிறு பிராயத்திலேயே கோயிலுக்குச் செல்ல அனுமதியில்லாத ஒரு சிறுவனை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். வா, உள்ளே போகலாம்.
அவர் செய்தது நற்செயல் என்றாலும் அதனால் ஏற்பட்ட விளைவு மிகவும் பயங்கரமானது. ராமானுஜர் ஐயாவின் குடும்பத்தை பஞ்சாயத்து தண்டித்தது. சோமயாஜி, அவர் மனைவி காந்திமதி, அவர்களது மகன் ராமானுஜன் மூவரும் ஓராண்டு காலத்திற்கு கோயிலுக்குள் வரக்கூடாது என்று தீர்ப்பு வழங்குகிறேன். ராமானுஜர் ஐயாவின் குடும்பத்தை ஊர் ஒதுக்கினாலும் ஸ்ரீபெரும்புதூரில் வீற்றிருக்கும் ஆதிகேசவன் அவர்களை ஒதுக்கவில்லை. அந்த ஆதிகேசவனே ராமானுஜர் ஐயாவின் இல்லம் தேடி வந்தார். இறக்குங்கள், பெருமாள் நனைகிறார் பாருங்கள். இறக்குங்கள், இறக்குங்கள். இங்கேயே இறக்குங்கள், சீக்கிரம். வேண்டாம் வேண்டாம், இன்னும் சற்று தூரம் சென்று அங்கே இறக்கிக் கொள்ளலாம். சும்மா இருங்கள் ஐயா, பெருமாள் நனைந்து விடக் கூடாது. சோமயாஜியின் வீட்டிலேயே இறக்குங்கள். ஆமாம், இறக்குங்கள். பார்த்து. சரிங்க சாமி, பார்த்து. பொறுமையா இருக்கு. அது மட்டுமா, ஸ்ரீபெரும்புதூர் குடிசை பகுதியில் பாசுர பாடசாலை துவங்க எத்தனித்த போது மிகப்பெரிய தடை ஏற்பட்டது. பாசுர வகுப்பு தொடங்கினால் குடிசை மக்கள் கள்ளு குடிப்பதை விட்டுவிடுவார்கள், அதனால் நம் தொழில் பாதிக்கும் என்று அதை தடுக்க முயன்ற கள்ளு வியாபாரியே ராமானுஜர் ஐயாவிடம் சரணடைந்து தன் தொழிலையே விட்டுவிட்டார். இது போன்ற பல பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. அவர்களை எல்லாம் மாற்றியவர் ராமானுஜர். அப்படிப்பட்டவர் அடியேனிடம் மாற்றம் கொண்டு வந்தது மிக மிக சாதாரண செயலே. கதிரேசா, நீ என் வயதை ஒத்தவன் என்பதால் இதுவரை நீ வா போ என்றே உன்னை ஒருமையில் அழைத்துக் கொண்டிருந்தேன். அது தவறு என்பதை இப்பொழுது உணர்கிறேன். உங்கள் பாசுர புலமைக்கு நான் சிரம் தாழ்த்தி தங்களை வணங்குகிறேன். உண்மைதான் கதிரேசா, நீ வாசிக்கும் பாசுரம் எங்கள் நெஞ்சத்தில் பாய்கிறது. தினம்தோறும் வாசித்து அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தம்பி கதிரேசா, நீ என்னை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் ஞானத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன். உண்மையை சொல்ல போனால் நீதானப்பா எங்கள் எல்லோருக்கும் குரு. அடேடே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இவையெல்லாம் பெரிய பெரிய சொற்கள். அடியேன் சாமானியன். கூரேசன் ஐயாவிற்கு துணையாக பாடசாலையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவே. ஏதோ சில பாசுரங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் ஆர்வமாக கேட்டதற்காக சேவித்தேன், அவ்வளவுதான். அதை வைத்து அடியேனை மிகவும் உயர்த்தி பேசாதீர்கள். நீங்கள் பாராட்ட வேண்டியது கூரேசன் ஐயாவையும் அவருக்கு ஆசானான ராமானுஜர் ஐயாவையும் தான். என்ன கதிரேசா, ராமானுஜரை பற்றி அளவலாவிக் கொண்டிருந்தாய் போல் இருக்கிறது. ஆம், அவருடைய பிரதாபங்களையும் புரட்சிகளையும் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தேன். அடியேன் இந்த பாசுர வகுப்பை கூரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணமே ராமானுஜர் தான். அவர் மூலம்தான் அடியனுக்கும் இதில் ஈடுபாடு ஏற்பட்டது. அவரை பற்றி பேச பேச, அவர் புரிந்த சாகசங்களை கேட்க கேட்க அவரை நாங்களும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. உங்களுடைய ஈடுபாடும் ராமானுஜரை சந்திக்க வேண்டும் என்ற உங்கள் ஆவலும் அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்று அடியனின் தந்தை சொன்னது போல் இளைஞர்கள்தான் வருங்காலத்தை, அடுத்த தலைமுறையை நடத்திச் செல்பவர்கள். ஆனால் எங்களுக்கோ நீங்கள் தான் வழிகாட்டி. தமிழ் பாசுரத்தில் நன்கு தேர்ச்சி பெற விரும்புகிறோம். எங்களை வழிநடத்தி செல்ல உங்களையே நாடியிருக்கிறோம். உங்களுக்கு ராமானுஜர் ஊன்றுகோலாக ஆசானாக திகழ்வது போல் எங்களுக்கு நீங்கள்தான் ஆசான். உங்கள் வழியே எங்கள் வழி.
நாங்கள் ராமானுஜரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த பிராப்தம் உங்களுக்கு இருந்தால் அவசியம் நீங்கள் ராமானுஜரை சந்திக்கலாம். எல்லாமே அவன் செயல். சரி, மதிய உணவிற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் போஜனத்திற்கு செல்லுங்கள். கணக்கு பிள்ளை, அழைத்துச் செல்லுங்கள். சரிங்க சும்மா, வாருங்கள். விஜயா, என்ன விஜயாம்பாள், அகத்து வேலை இன்று சற்று அதிகமோ? மிகவும் களைப்பாக இருக்கிறாயே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. உஷ்ணம் அதிகமாக உள்ள காலம் ஆயிற்றே, தாகத்தால் தொண்டை உலர்ந்து போகிறது. சரி, போதிய அளவு ஜலம் பருகினாய் அல்லவா? சற்று படுத்து ஓய்வெடுத்துக்கொள். வேறொன்றும் முக்கியமான வேலை இல்லையே? ஏன் இல்லாமல்? பயத்தம்பருப்பை உடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுநாள் கையிருப்புக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதானே? அதை அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஓய்வெடுத்துக்கொள். நன்றாக இருக்கிறது. அந்த வேலைகளை எல்லாம் தாங்கள் செய்வதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி, நானே பார்த்துக் கொள்கிறேன். இதில் எனக்கு எந்த அசௌகரியமும் இல்லை. நீயோ மிகவும் களைப்பாக காணப்படுகிறாய். ஒரு நாள் உன் வேலைகளை நான் பகிர்ந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லையே. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவ வேண்டியது அகத்துக்காரனாகிய அடியேனின் கடமை அல்லவா? அதேபோல் அடியேனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவ வேண்டியது உனது கடமை அல்லவா? அகத்து வேலையை பொறுத்தவரை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அது சரி, தங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் நான் உதவுவேன் என்கிறீர்களே, அப்படி ஏதேனும் கஷ்டம் இருக்கிறதா உங்களுக்கு? இப்போது குடும்பஸ்தன் என்ற முறையில் இந்த அடியவன் உத்தரவாதம் தருகிறேன். உன் தம்பியை கடைசி வரை இந்த அடியவன் காப்பேன். இவரோட பொஞ்சாதி உத்தரவாதம் கொடுக்கணும். கஷ்டம் என்று எதுவும் இல்லை. ஆனால் ஆனால் ஒரு சங்கடம் வந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம். பிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாவிற்கும் மேம்பட்டது அந்த பரபிரம்மம். அதுவே உபாசிப்பதற்கு உகந்தது. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. இது வரைக்கும் நயன்தாராவுக்கு யாருமே கொடுக்க முடியாத அதிகப்படியான சம்பளத்தை சிவகார்த்திகேயன் கொடுத்திருக்காரா.